अन्नात् अन्नात् भवन्ति भूतानि अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यात् अन्न सम्भवात्. और निमिषம் प्रभु पर्जन्यात् अन्न संभवात् यज्ञात् भवति पर्जन्यो यज्ञात् भवति पर्जन्यो यज्ञकर्म समुद्भवात्. यज्ञ कर्म समुद्भवात्. ट्रांसलेशन படிங்க ப்ரோ. மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன. யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்பட்டுள்ளன. பொருளுரை பகவத்கீதையின் மிகச்சிறந்த கருத்துரையாளரான ஸ்ரீல பலதேவ் வித்யாகிருஷ்ணர் கூறுகிறார், ஏ இந்திரா ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை விட்டுருங்க, அதுக்கு அடுத்து படிங்க. சரி பிரபு. எல்லா யாகங்களையும் அனுபவிக்கும் நபர் அல்லது யக்ஞ புருஷர் என்று அறியப்படும் முழுமுதற் கடவுளே எல்லா தேவர்களுக்கும் தலைவர் ஆவார். உடலின் அங்கங்கள் தெரியுது, விரல் எடுத்துங்க. சேவை செய்வது விரல் வச்சிருக்காங்க மத்தங்க. விரல் தெரியுது, உங்க வயசுல இல்ல. இப்ப தெரியுது பேசி படிங்க. முழுமுதற் கடவுளே எல்லா தேவர்களுக்கும் தலைவர் ஆவார். உடலின் அங்கங்கள் உடல் மொத்தத்திற்கும் சேவை செய்வது போல தேவர்கள் அனைவரும் பகவானுக்கு சேவை செய்கின்றனர். இந்திரன், சந்திரன், வர்ணன் முதலிய தேவர்கள் உலக விவகாரங்களை நிர்வாகம் செய்வதற்காக இறைவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் ஆவர். அவர்களை மகிழ்விப்பதற்காகவும் காற்று, ஒளி, நீர் முதலானவற்றை அவர்களிடமிருந்து பெற்று உணவு தானியங்களை உற்பத்தி செய்வதற்காகவும் வேதங்கள் யாகங்களை விதித்துள்ளன. பகவான் கிருஷ்ணரை வழிபடும் போது அவரது வெவ்வேறு அங்கங்களான தேவர்களும் தானாகவே வழிபடப்படுகின்றனர். ஆகவே தேவர்களை தனியாக வழிபடும் அவசியம் ஏதுமில்லை. என் காரணத்தால் கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தர்கள் உணவை கிருஷ்ணருக்கு படைத்த பின் உட்கொள்கின்றனர். இது உடலை ஆன்மீகத்தில் வளப்படுத்துகின்றது. இத்தகைய செயலால் உடலின் பழைய பாவ விளைவுகள் அழிவது மட்டுமின்றி ஜட இயற்கையின் எல்லா கலங்கங்களிலிருந்தும் பூரண பாதுகாப்பு ஏற்படுகிறது. தொற்று வியாதி வேகமாக பரவும் போது தடுப்பு மருந்து உட்கொள்வதால் ஒருவன் அதன் தாக்கத்திலிருந்து தப்ப முடிகிறது. அது போலவே பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணம் செய்த உணவை நாம் உட்கொள்ளும் போது ஜட பாதிப்பை எதிர்ப்பதற்கு தேவையான சக்தி கிடைக்கிறது. நீங்க பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம் இது. ஆக்சுவலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ இப்ப நம்ம மழை எப்படி வருதுன்னா, மரங்கள் நடந்தனால மழை வரல. ஓகே, நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். மரங்கள் நடந்தனால மழை வருதுன்னு தவறா புரிஞ்சுக்கிறோம். இங்க அந்த சுழற்சி சொல்லியிருக்காங்க. மழை எப்படி வருதுன்னா, யஜ்ஞங்கள் பண்றது மூலமா மழை வருது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம மழை வரலையே, இப்பெல்லாம் மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க, அதான் மழை வரல அப்படின்னு நினைக்கூடாது. ஓகே, அப்ப கடல்ல மழை பெய்யல. கடல்ல எங்க மரம் இருக்கு? கடல்ல எங்க மரம் இருக்கு? கடல்ல நிறைய மழை பெய்யுது. கரெக்டா? அதனால மழை எங்க படுறதுனால வருது. ஓகே, எல்லா உயிர்களுக்கும் என்ன தேவை? ஃபுட் கிரெயின் தேவை. எல்லாருக்குமே ஃபுட் கிரெயின்ஸ் தேவை. அது மழை மூலமா கிடைக்குது. மழை பெஞ்ச உடனே என்ன பண்ணுது? அதுல நல்ல தானியங்கள் விளையுது. எப்படி தானியங்கள் விளையுது தெரியுமா? அந்த மலையில ஃபுல்லா உயிர் சத்து இருக்கு. ஓகே, அந்த உயிர் சத்துங்கிறது அந்த லைஃப் ஃபோர்ஸ் அது அந்த மலையோட சேர்ந்து விழும்போது தானியங்கள் விளைஞ்சு அது என்ன பண்ணுது? அனிமல் சாப்பிடுது. அது என்ன பண்ணுது? அந்த அனிமலுடைய சீமெண்ட்ல போயின்றனால அது என்ன பண்ணுது? குழந்தை பிறகுது. இந்த மாதிரி சில பேர் அந்த தானியங்களை சாப்பிடும். அப்படி மனிதர்களும் உற்பத்தி பண்றாங்க. ஸோ மழை மூலமா எல்லாமே கிடைக்குது நம்ம ஆக்சுவலா. ஓகே, மழை ரொம்ப முக்கியமானது மனித வாழ்க்கைக்கு. மழை இல்லாம நம்ம எதுவுமே கிடையாது. ஓகே, அந்த மழை எப்படி வருதுன்னா இந்த யஜ்ஞ பண்றது மூலமா வருது. யஜ்ஞனா புரியுது இல்லையா? சாக்ரிஃபைஸ். அப்ப என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணலாம்? கணபதி ஹோமம் போடலாமா, இல்லை என்ன ஹோமம் போடலாம், என்ன ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. எல்லாம் நம்மளும் ஒரு ரவுண்ட் டேபிள் பண்ணலாமா? என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணலாம்? பிருந்தாமாதாஜி நீங்க சொல்லுங்க, என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணா நல்லா இருக்கும்? பிருந்தாமாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி.
என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணலாம்? தியாகம் என்ன பண்ணலாம்? யஜ்ஞம் என்ன பண்ணலாம்? மழை வர்றதுக்கு என்ன யஜ்ஞம் பண்ணலாம்? மழை வர்றதுக்கு இந்திர யஜ்ஞம் பண்ணாங்க, கேட்டா வருண யஜ்ஞம் பண்ணாங்க. யஜ்ஞமே பண்ண வேணாம் பிரபு, பகவான் நினைச்சாலும் அவரே கொடுத்துருவாரு மழை நம்ம. சரி, தேங்க்யூ மேடம். ஸ்வேதா மேடம் சொல்லுவாங்க, சொல்லுங்க மேடம். ஸ்வேதா மேடம் சொல்லுங்க. சங்கீர்த்தன யஜ்ஞம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சதால சொல்றோம். ஓகே, கிருஷ்ணனோட தெரிஞ்சதால சொல்றோம். நார்மலா வெளில போய் கேட்டீங்கன்னா வருண யஜ்ஞம் இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த யஜ்ஞம் பண்ணா வருண பகவான் புரிஞ்சிருவாரு, அதனால பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு யுகத்துக்கும் ஒரு யஜ்ஞம். ஓகே, சத்தியயுகத்துல ஒரு விதமான யஜ்ஞம், திரேதா யுகத்துல, துவாபர யுகத்துல, இந்த கலியுகத்துல வந்து சங்கீர்ண யஜ்ஞம். இது யஜ்ஞம். ஆக்சுவலா நம்ம ஏதாவது வீட்டுக்கு ஃபங்க்ஷன், ஏதாவது நம்ம இந்த மாதிரி பெரிய பசங்க ஆகிட்டாங்க, இல்லைன்னா ஏதோ டெலிவரி வச்சிருக்கோம் அப்படின்னாலுமே பிரபா என்ன சொல்றாரு, நீங்க பிராமணர் கூப்பிடுறீங்க, ஏதோ பண்றீங்க, அது பெர்ஃபெக்ட் கிடையாது. இந்த சங்கீதம் இங்க பண்ணாதான் அது பெர்ஃபெக்ட் ஆகும். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி அது இது பண்ணாதான் அது பெர்ஃபெக்ட் ஆகுதுன்னு பிரபா சொல்றாங்க. ஓகே, அதுதான் வந்து இந்த கலியுகத்துடைய யஜ்ஞம். இது பண்ணாதான் மழை வரும். இதுக்கு எக்ஸாம்பிளா கல்கட்டாவில் ஒன்று நடந்தது. கல்கட்டாவில் பயங்கரமான வறட்சி. அப்போ என்ன பண்றாரு, இந்தியா ஃபுல்லா வறட்சி. அப்போ வந்து அந்த கல்கட்டாவில் உள்ள ஒரு பாபாஜி அவர் என்ன பண்ணார், ஹரிநாம சங்கீதத்துக்கு பண்றாரு. நல்ல மழை, நல்லா இதாயிடுச்சு. இதே மாதிரி ஹைதராபாத்துக்கு பிரபாத வந்து இறங்கி ரொம்ப பயங்கர வறட்சி. அப்ப ஹைதராபாத் பிரபாத வந்து இறங்கி 2 நாள்ல மழை பெஞ்சது. அப்ப நிருபர்கள்லாம் போய் கேட்கலாம், நீங்க வந்ததுனால மழை பெஞ்சுதான். ஆமா, கரெக்டு தான். அது ஏன்னா நாங்கள் ஹரிநாம சங்கீதம் பண்ணதுனால எங்க பண்ணதுனால மழை வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, அதனால இந்த மழை வர்றதுக்கு காரணம் யஜ்ஞம். இது வந்து பகவத்கீதையில கொடுத்துருக்கு இல்லையா, அது கரெக்டா புரிவாயிடுச்சா? இப்ப பகவத்கீதையில கொடுத்த எல்லா வாக்கியமே 100க்கு 100 உண்மை. ஓகே, இந்த யஜ்ஞம் எப்படி வருதுன்னா விதிக்கப்பட்ட கடமைகள் மூலமா வருது. அது என்ன விதிக்கப்பட்ட கடமைகள்? பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்ரா 4 விதமான வர்ணங்கள் படிச்சிருக்காங்க இல்லையா. இந்த 4 விதமான வர்ணங்கள் எதுக்கு கிருஷ்ணர் படைச்சாரு? எதுக்குன்னா பகவானை திருப்திப்படுத்தணும். அதான் பொம்பே துவஜாசேஷா வர்ணாசிரம விபாகசா ஸ்வரசிஸ்தஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷனம். ஹரிய திருப்திப்படுத்துறதுக்காக இந்த 4 விதமான வர்ணங்களை படிச்சிருக்காரு. ஓகே, அதனால விதிக்கப்பட்ட கடமைகள் மூலமா தான் யஜ்ஞம் வருது. இந்த விதிக்கப்பட்ட கடமைகள் என்னது? இப்ப இந்த கிருஷ்ணவனம் தான் விதிக்கப்பட்ட கடமைகள். இது மூலமா வந்து சங்கீத யஜ்ஞம் பண்ணும்போது மழை வருது. மழை மூலமா என்ன பண்ணுது, இந்த தானியங்கள்லாம் விளையுது. பஞ்சம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய விதிக்கப்பட்ட கடமைகளை சரியா பண்ணலன்னு அர்த்தம். இந்த விதிக்கப்பட்ட கடமைகளை சரியா பண்ணா டெமிகாட்ஸ்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க யஜ்ஞம் பண்ணும்போது. ஓகே, இப்ப இந்த சங்கீத யஜ்ஞம் பண்றது மூலமாக நம்ம வேருக்கு தண்ணி ஊத்துறதுனால எல்லா டீல உள்ள எல்லா இலைகள் எல்லாத்துக்குமே வந்து சக்தி கிடைச்சது. வயிற்றுக்கு உணவிடும் போது உடல்ல வந்து சக்தி வந்தது. அதே மாதிரி பகவானுடைய நாமங்களை சொல்லி யஜ்ஞம் பண்ணும்போது, சங்கீத யஜ்ஞம் பண்ணும்போது அவருடைய அங்கமான எல்லா விதமான தேவர்கள் என்ன பண்றாங்க, திருப்தி ஆயிடுறாங்க. இதுதான் சாரம். ஓகே, அதனால இந்த வாழ்க்கை சுழற்சிக்குடைய காரணத்துக்குமே என்ன காரணம்? சங்கீத யஜ்ஞம் தான் காரணம். இந்த சங்கீத யஜ்ஞத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த கலியுகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த சைத்தன்ய மகாபுடைய மெர்சினால தான் நம்ம என்ன பண்ண முடியுது, நம்மளால இந்த ஹரிகிருஷ்ணன் வந்து சொல்ல முடியுது. இந்த சங்கீத யஜ்ஞத்துல பங்கெடுக்க முடியுது. இது ரொம்ப ஈஸி கிடையாது. ஆக்சுவலா கிருஷ்ணவனர் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கருணையோட என்ன பண்ணிட்டாரு, நமக்கு ஈஸியா ஆக்கிட்டாரு. ஓகே, அந்த கருணை அவதாரத்தினால நம்ம ஈஸியா ஃபாலோ பண்ணோம். பிரபுபாதர் என்ன பண்றாரு, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாரு. ஓகே, 16 மாலைகள் சொல்லுங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாரு. இதுவே நம்மளால பண்ண முடியல. 16 மாலைகள் பண்ணதுக்கு 1.5 மணி நேரம் டு 2 மணி நேரம் ஆகுது. ஐயோ 2 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுமா, ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்றாங்க. இந்த மாதிரி பிரசாதம் மாத்திரம் உட்காரணுமா, என்ன வேணாலும் பண்ணி சாப்பிடுங்க. பிரசாதம் சாப்பிடலாம், நீங்க கேக்கு கூட சாப்பிடலாம், அதுலயே வந்து காஃபின் போடாத சாக்லேட்லாம் பண்ணி சாப்பிடலாம். இது நிறைய விதமா இருக்கு. ஆக்சுவலா நிறைய வெரைட்டி இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, சோம்பேறிகள்னால ஒர்க் பண்ணாம எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறான். சோம்பேறியா இருக்க மாட்டாங்க டிவோட்டிஸ், ஆக்சுவலா சுறுசுறுப்பாவே இருப்பாங்க. ஓகே, அதனால பிரபா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாரு. ஆனா கலியுகத்துல வந்து இதுவே பெரிய ஆஸ்திரிட்டின்னு நினைக்கிறோம். 4 விதமான ஒழுக்க முறைகள் ஃபாலோ பண்றது, 16 மாலைகள் சேன் பண்ணிட்டு பிரசாதம் உட்கொள்ளுது, இதுவே பெரிய தபஸ்யா அப்படின்னு சொல்லி கலியுக மக்கள் நினைக்கிறாங்க. ஓகே, அப்படிதான் இருக்கும்னு சொல்லி பிரபா சொல்றாரு. அதனாலதான் பிரபா ரொம்ப கருணையா என்ன பண்ணிருக்காரு, சைத்தன்ய மகாபிரபு வந்து 64 மாலைகள் சொன்னார். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, யார் வீட்டுல 1 லட்சம் நாமம் சொல்றாங்களோ அங்கதான் நான் வருவேன்றார். 1 லட்சம் நாமங்கிறது 64 ரவுண்டு, ஹரே கிருஷ்ணா ரவுண்டு. 64 மாலைகள் சொல்லணும்னா நமக்கு எப்படியும் ஒரு 6 மணி நேரம் போயிடும்.
நம்ம அதை சொல்லக்கூடிய பக்குவம் இருக்கா? இது ஆச்சாரியர் மாத்திரம் தான் மாத்த முடியும். ராமானுஜாச்சாரியர் நீங்க மாத்தினார், எல்லாரும் வந்து சேவை பண்ணலாம்னு சொல்லி சொன்னார் இல்லையா? ஓம் நமோ நாராயணன் பூரமேல ஏன்னு சொன்னார், எல்லாரும் பெனிஃபிட் ஆகும்னு சொல்லி. ஆச்சாரியர் தான் அந்த மாதிரி மாத்த முடியும். அதே மாதிரி பிரபுபாதர் என்ன சொல்றாரு, கலியுக மக்களுக்காக 14 மாலைக்கு மாத்திரம் பண்ணா போதும்னு சொல்லி மாத்துறாரு. அதனால நம்மளால என்ன பண்ணல, இது கூட நம்மளால செய்ய முடியாத நிலைமையில, துரதிருஷ்டமான நிலைமையில நம்ம இருக்கணும். ஓகே, அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு தேவையான உணவு சப்ளை வந்து எப்படி கிடைக்குதுன்னா சங்கீத இயக்கத்துலாம் கிடைக்குது. அதனால கலியுகத்துல வந்து இது ஏன் பற்றாக்குறை இருக்குன்னா, இந்த மாதிரி மக்கள் என்ன பண்றாங்க, இதை துஷ்பிரயோகம் பண்றாங்க. அதனால எதுவும் கிடைக்க மாட்டேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ முடிச்சுக்கலாம் சார். இப்போ என்ன பண்ணாலும் எல்லாரும் பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. நீங்க நெக்ஸ்ட் டே பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. வேற டேட் ஒன்று கொடுங்க பிரபு, நான் பண்ணிடுறேன். ஓகே, டெஃபினட்டா. ஓகே, தேங்க்யூ பிரபு. அது ஒர்க் அவுட் பண்ணுவோம். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு சீக்கிரமா வந்துடும், ஏன்னா சண்டே வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் கம்மி, மீன்ஸ் அந்த கொடுக்கறவங்க கம்மி, அதனால உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். பிருந்தா மத்தாஜிகள் லேட்டா பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க சாட்டர்டே பண்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு ஆகும். அதான் உங்களுக்கு சீக்கிரம். இந்த வீக்ல எனக்கு மெசேஜ் நெக்ஸ்ட் சண்டே போடுறதுனால நான் பரவாயில்ல, தெரியுது, கமிங் சண்டே நான் ப்ரிப்பேர் பண்றேன். அதனால இப்ப பிருந்தா மத்தாஜி சொன்ன மாதிரி நம்ம டேட் போடலாம், டேட் போட்டு அது மாதிரி அனுப்பிச்சிருங்க. ஓகே, சரி, ஓகே, தேங்க்யூ ப்ரோ. இப்ப என்ன பண்ணலாம், எல்லாரும் நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். என்ன நீ கத்துக்கிட்டோம் பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம், பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஈஸ்வரி மாதாஜி, நீங்க பாயிண்ட் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். பிரபு வீடியோல இருக்கீங்க, மலையாள பிரபு வீடியோல இருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. நமக்கு பகவானுக்கு இருக்கிற உறவுமுறை எப்படின்னு நம்ம வந்து பகவத்கீதை பாகவதம் படிக்கணும், பிறகு பிரசாதம் பண்ணி பகவானுக்கு படைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் போனா தான் நமக்கு பகவானுக்குடைய உறவு என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்கிட முடியும். இதுல வந்து அதாவது வந்து கர்மா விகர்மாங்கிற கணக்குக்கு வந்து நம்ம வந்து பகவானுக்கு சேவை செஞ்சு பகவானுக்கு சரண் அடைஞ்சு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஆமா, சோ கர்மா விகர்மா புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? எது கிருஷ்ணனுக்கு புறம்பா இருக்கோ அதெல்லாம் விகர்மம். அது புரிஞ்சுக்கணும். ஓகே, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நச்சுன்னு பிரபாதம் அந்த பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. ஓகே, அதனால நம்ம எது விகர்மான்னு தெரியாம இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது தெரியும், இது கிருஷ்ணனுக்கு புறம்பா தான் அது விகர்மா, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹாசினி சொல்லு, அதுக்கடுத்து என்னன்னா வந்து இந்த மாதிரி நம்மளே நம்மளோட மென்டல் ஸ்பெகுலேஷனால வந்து கிருஷ்ணாவை அட்டைன் பண்ண முடியாது. நம்ம வந்து ஃபாலோயிங் தி ஃபுட்ஸ்டெப்ஸ் ஆஃப் கிரேட் அத்தாரிட்டிஸ் அண்ட் நியூ டிவோட்டீஸ் we can ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு கருமையாவே இருந்தலாம், சும்மா நம்மளே அதை கண்டுபிடிச்சு நான் ஏதோ பண்றேன் அப்படி பண்ணவே முடியாது. பக்தியை வந்து ஆக்சுவலா அத்தாரிட்டி சொல்றது மூலமா தான் பண்ணுவோம். ஓகே, இந்த இண்டிபெண்டன்ஸ் நான் ஃப்ரீ ஆயிட்டேன் எனக்கே தப்பு, அது வந்து தப்பு, நம்மள வந்து படுகொலியில தள்ளிடும். ஓகே, பிருந்தாமாதன் நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. விதிக்கப்பட்ட கடமைனா ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்யணும் எப்பவுமே. இப்ப சொன்னீங்கல்ல பிரபு, விதிக்கப்பட்ட கடமை ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்தல். அதனால நம்ம ஹரிநாம சங்கீர்த்தனம் பகவானுக்கு ரொம்ப திருப்தி, அதனால மற்ற தேவர்களும் அதுல திருப்தி அடைஞ்சிடுறாங்க. பகவானை வழிபட்டு பகவான் நாமத்தையே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா பகவான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தனால மற்ற தேவர்கள் இந்திரன் அவங்க அந்த மாதிரி தேவர்கள் எல்லாமே அதுல சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்க, அதுலயே அவங்க திருப்தி ஆயிடுறாங்க. கரெக்ட், தேங்க்யூ மேடம், வெரி நைஸ், தேங்க்யூ மேடம். அதனால நம்ம வந்து இஷ்டப்படி நம்ம பண்ண முடியாது பக்தியை. ஓகே, விதிக்கப்பட்ட கடமைகள்னா என்ன? விதிக்கப்பட்ட கடமைகள் இப்ப பிராமண சத்திரிய வைசிய சூத்ரா அவங்க எல்லாம் இல்லவே இல்லை இப்ப. ஓகே, அதனால விதிக்கப்பட்ட கடமைகள் ஒண்ணுதான், கிருஷ்ணனோட மத்தம் தான். எல்லாரும் இந்த பிரபாத சொன்னா இதை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பிரபாத இந்திரா காந்தி லிஸ்ட் கொடுத்தாரு இல்லையா, அந்த லிஸ்ட்ல என்ன இருந்துச்சு? மற்ற எந்த ரிலீஜியஸ் பிரின்சிபல் எடுத்திருக்க, ஒன்லி பகவத்கீதை ஆர்சிடிஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா சங்கராச்சாரியர் என்ன சொன்னாரு? ஏகம் சாஸ்திரம் தேவிக்கு புத்திர கீதம், ஏகோ தேவோ தேவிக்கு புத்திர ஏவ, ஏகோ மந்திரஸ்ய நாமானி ஆனி கர்மாபி ஏகம் தச தேவஸ்ய சேவா. ஓகே, சோ ஒரே சாஸ்திரம் தான், சங்கராச்சாரியர் சொன்னதுதான் அது. அவர் என்ன சொன்னாரு? ஒரே சாஸ்திரம் தான் உலகம் ஃபுல்லா இருக்கும், அது பகவத்கீதை. ஒரே கடவுள் தான் தேவிக்கு புத்திரன், யாரு? கிருஷ்ணன். ஓகே, ஒரே சாஸ்திரம், ஒரே கடவுள், அப்புறம் ஒரே மந்திரம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஒரே
ஒரே தொழில் பகவானுக்கு சேவை பண்றது. இது சங்கராச்சாரியர் சொல்லியிருக்காரு. ஓகே, ரொம்ப அருமையான ஒரு வாசகம். அதனால நம்ம என்ன பண்றோம், இப்படி இருக்கிறோன்னு சொல்லி பிரபா இல்லை இந்திரா காந்தி மீட் பண்ணும்போது அது கொடுக்குறான். ஓகே, லிஸ்ட் கொடுக்குறான். இந்திரா காந்தி மாதிரி பேச முடியல, கொஞ்ச நேரம் பேசுறாரு பிரபாரு. ஏன்னா இந்திரா காந்தி வந்து அப்போ ஆங்ஸைட்டி இருக்கான். அதனால 500 பக்தர்களுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லி அதோட முடிச்சிடுறாரு. இந்த லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்காரு பிரபாரு. ஓகே, ஸ்வேதா மாதாஜி நீங்க தான் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. அதாவது நமக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கிற உறவை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிருஷ்ண உணர்வுல ஈடுபட்டோம்னா அது ஆக்ஷன், அது செயல். அது இன்ஆக்ஷன். அது இன்ஆக்ஷன். இன்ஆக்ஷன். கரெக்டான ஆக்ஷன். கரெக்டான ஆக்ஷன் வந்து இன்ஆக்ஷன். இன்ஆக்ஷனா புரியுது இல்லையா? அது அந்த இன்ஆக்ஷன் பண்றது மூலமா நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. அது டிரான்ஸ்ஜெண்டர். அப்படி பண்ணாதான் நம்மளால பகவான்கிட்ட போக முடியும். நல்லது பண்ணோம்னா மேல போயிடும், கெட்டது பண்ணா கீழே போயிடும். ரெண்டுமே இல்லாம பண்றது இன்ஆக்ஷன். அதனால அந்த உறவுமுறையை புரிஞ்சு பண்றது இன்ஆக்ஷன் பண்றது விகர்மா. அகைன்ஸ்ட் வந்து விகர்மா. இது வந்து அகர்மா. ஓகே வந்து ஹரே கிருஷ்ணா. அப்ப கர்மா என்ன பிரபு? கர்மானா என்னன்னா வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்றது, அதான் கர்மா. நல்லா நல்லா செய்யணும். என்ன சொன்னாங்களோ அதை செய்யறதே கர்மா. என்ன சொன்னாங்களா இல்ல, என்ன சொன்னாங்கன்னா அங்க வேதங்கள்ல போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி பார்வதியை கும்பிட்டோம்னா இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும், சிவனை கும்பிட்டோம்னா சில காரியங்கள் நடக்கும், சில பேர் பார்வதியை கும்பிட்டோம்னா நல்ல ஹஸ்பண்டா கிடைப்பாங்க, சிவனை கும்பிட்டோம்னா நல்ல செல்வம் கிடைக்கும். இது கர்மம். வேதங்கள்லாம் போட்டதை அப்படியே ஃபாலோ பண்ணுது. ஓகே, இது கர்மம். அதனுடைய அலங்கள் கிடைக்கும். நல்லது பண்ணா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா கெட்டது கிடைக்கும். விகர்மானா அது என்ன போட்டிருக்கோ அது ஆப்போசிட்டா பண்ணுது. ஓகே, வேதங்கள் என்ன போட்டிருக்கோ அது ஆப்போசிட்டா பண்றது. நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், அது இஷ்டப்படி தான் நான் இருப்பேன், நான் தான் கடவுள். இது விகர்மம். ஓகே, அகர்மானா கிருஷ்ண உணர்வு, நிவிருத்தி மார்க்கம். வேதங்களை ஃபாலோ பண்றது பிரவித்தி மார்க்கம், அது கர்மா. ஓகே, விகர்மா அழிஞ்சு போறது. அகர்மானா நிவிருத்தி மார்க்கம், கிருஷ்ண உணவுல கடைபிடிக்கிறது அகர்மான்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நமக்கு பிரபு 4 ஒழுக்க முறைகள் போட்டிருக்காங்க, அதை நம்ம கடைபிடிச்சோம்னா அது அகர்மாக்கும் வழிவகுக்கும். கடைபிடிக்காம அவங்க ஆச்சாரியன் சொல்ற மீறி நடந்தோம்னா அது விகர்மா. விகர்மா கரெக்ட். இப்ப யாரு இவங்க கிருத்திகா மாதாஜி நீங்க தான். கிருஷ்ண பிரபுஜி. ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் சொல்லுங்க. வந்து இப்போ வந்து ஒரு இலை விழுறது கூட கிருஷ்ணரோட ஒரு பர்மிஷன் இல்லாம விழாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அவரோட இது இல்லாம ஒரு இலை கூட ஒரு கல்லு கூட அசையாது, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட ஆக்ஷனுக்கு மட்டும் ஏன் அப்படி இல்ல, அதுக்கு நாமளே ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். ஏன் நம்ம இப்போ யாராவது தப்பு பண்றாங்கன்னா ஏன் தடுக்குது? ஒரு அப்பாவோட கடமை தானே. அதாவது எப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கிருஷ்ணருக்கு நம்ம எல்லாம் குழந்தைங்க, கிருஷ்ணருக்கு அவ்வளோ பிரியம் நம்ம மேல, ரொம்ப ரொம்ப பிரியம். ஓகே, அதனால அவர் என்ன பண்ணிட்டா நமக்கு கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து வச்சுக்கிறார். ஓகே, அந்த இண்டிபெண்டன்ஸ் தலையிடவே மாட்டார். கிருஷ்ணர் பகவத்கீதையை ஃபுல்லா பேசிட்டு கிருஷ்ணர் அர்ஜுனன் என்ன சொல்றாரு, நீ இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நான் சொல்றாரு. ஏன்னா ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு, உன் இஷ்டப்படி நட அப்படின்றார். கரெக்டா? அர்ஜுனன் என்ன சொல்றாரு, நீ என்ன சொல்லி நான் பண்றேன்ட்டார். இது அவருடைய ஓன் டிசிஷன். அதனால நம்ம பேசும்போது சில சமயம் கொஸ்டின்லாம் கேட்பாங்க இங்க ஃபுல்லா டிவோட்டிஸ்லாம், நம்ம கருத்துக்கள்லாம் சொல்ல முடியும். அதை செயல்படுத்துறது அவங்களுடைய ஓன் டிசிஷன் தான். அந்த இண்டிபெண்டன்ஸ் எப்பயுமே கிருஷ்ணர் கொடுக்குறாரு. ஓகே, அதனால தவறு பண்ணும்போதுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து அதை சொல்லதான் செய்வார். இப்போ ஒரு சினிமாவுக்கு போகுது, சாக்லேட் வாங்கி சாப்பிடணும் பிள்ளை நினைக்குதுன்னா, அதுக்கு தொண்டை வலிக்குதுன்னா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, கூட முடியாதுன்னு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுவாங்க. கேட்டா இது பயங்கரமா அடம் பிடிக்குது, அழுதுட்டே இருக்கு, எல்லாம் பாக்குறாங்க, பாவமா பாக்குறாங்க, என்ன பண்றாங்க, கடைசியில ரொம்ப அடம் பிடிச்சா என்ன பண்றாங்க, சரி தின்னு தொலைன்றாங்க. தின்ன படம் என்ன வருது, காசு இருந்துச்சு. இப்ப யாரு காரணம் அதுக்கு? குழந்தை காரணமா அம்மா அப்பா காரணமா? குழந்தைதான் காரணம். கரெக்டா? அம்மா அப்பா காரணம் கிடையாது. அதே மாதிரிதான் கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அவர் வந்து உள்ள இருந்து ஒரு 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 இது மனசாட்சி ஒருத்தது சொல்றோம் இல்லையா, அது பரமாத்மா. இது வேணா இந்த ஆக்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய குணங்களுடைய பிரபாவத்தை என்ன பண்ணுவோம்னா நிச்சயமா என்ன பண்ணுவோம், அந்த ஆக்டிவிட்டி பண்ணிடுவோம், தவறு பண்ணுவோம். ஏன்னா நேச்சர் அது. ஓகே, அந்த நேச்சரை மாத்திரம் கிருஷ்ண உணர்வு. அந்த நேச்சர்ல இருக்கும்போது, குணங்களுடைய பிடியில இருக்கும்போது, அந்த குணம் என்ன குணத்தை பிடியில இருக்கமோ அந்த தவறு பண்ணிடும். ஓகே, ஏன்னா நம்மளுடைய தீராத ஆசை,
நம்ம வெளியில சொல்லிக்கலாம், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லிக்கலாம். நம்ம மனசுல ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகும்போது கிருஷ்ணா அதை நிறைவேற்றிடுவார். இது இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிடுவேன் கிருஷ்ணா, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குமா அந்த ஆசை. அது யாருக்குமே தெரியாது, ஹஸ்பண்ட் கூட தெரியாது, ஒய்ஃப் தெரியாது. ஆனா அது யாருக்கு தெரியும்? கிருஷ்ணன் தெரியும். அதை தான் நிறைவேற்றுவார் கிருஷ்ணன். நம்ம ஆசை ரொம்ப ஸ்ட்ராங்காய் கிருஷ்ணனை பத்தி நோக்கி தான் போனா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறிடும். ஓகே, இல்லைன்னா மாறாது, வாழ்க்கை மாறாது. ருக்மிணிக்கு எப்படி வாழ்க்கை மாறிச்சு பாத்தீங்களா? அதனால அந்த கிருஷ்ணர் வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ்ல கை வைக்கவே மாட்டார். ஓகே, அதனால நான் தப்பு பண்ண போறேங்கிற அந்த ஆசை வந்து ஏடிஎம்ல கொள்ளையடிக்கணும் ரொம்ப உச்சியில போயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். கொலை பண்ணணுன்ற உச்சியில போனோம்னா அந்த அதுவுமே எல்லா டைமும் எல்லாமே நடக்காது. இந்த காம்பினேஷன் ரொம்ப கஷ்டம் படிச்சோம் இல்லையா, அந்த மெட்டீரியல் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் அதுக்கு தகுதியா இருக்காரா, நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. ஓகே, அவருக்கு குவாலிஃபிகா இந்த மாதிரிலாம் பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் மேட்ச் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மாயா பண்றது. ஆனா கிருஷ்ணர் வந்து மாயாவை நம்பிச்சிட்டார். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க, அதுக்கு ரியாக்ஷன்லாம் வழங்கணும். எப்படி ஒரு அன்புள்ள தந்தை வந்து தன்னுடைய குழந்தையை கண்டிக்கும் போது முகத்தை தீர்ப்பிப்பார், கரெக்டா டீச்சர்ட்ட அனுப்பிச்சிடுவார். ஏன்னா அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், அழுக வரும். ஓகே, அதே மாதிரி இங்க வந்து மாயாவுக்கு அனுப்பிச்சிட்டார் கிருஷ்ணர். ஓகே, கண்டிக்க வேண்டியது ஓம் பொறுப்புன்னு. அதனால நம்ம என்னென்ன ஆக்ஷன் பண்ணுவோம் அதுக்கு தண்டனை நம்ம என்ன பண்றோம், அனுபவிக்கிறோம். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அப்ப கூட உள்ள கூடயே வர்றாரு. நம்ம எப்படி எல்கேஜி ஸ்டூடெண்ட்ட, இப்ப பையன் வந்து எல்கேஜி படிக்கிறான்னா அப்பா என்ன பண்ணுவாரு, கூட போயிட்டு உள்ள விட்டுட்டு கிளாஸ்ல விட்டு கிளாஸ் வெளியே இருந்து டாட்டா கட்டுவார். ப்ரீகேஜி எல்கேஜி படிக்கிறது கரெக்டா. அதே மாதிரி தான் கிருஷ்ணர் அங்கேயே விட்டுட்டு இங்க வந்துட்டோம் நம்ம இல்லையா. கிருஷ்ணர் கூடவே பரமாத்மா வர்றாரு, வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறார். இந்த அட்வைஸை யார் தான் கேட்க முடியுமா, கிருஷ்ண உணர்வு உள்ளவன் தான் கேட்க முடியுமா. இது ஒரு ஸ்லோகம் கூட வந்திருக்கு, தத்தே அனுகம்பாம் சுஷமிக்ஷமானம், அதுவா சாரி தேசாம் சரணைத்தானம் பஜதாம் அடுத்த ஸ்லோகம். தேசாம் ஏவ அனுகம்பாத்தான் அகம் அஜானஜம் தமக நாசியாமி ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வுல உணவு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது அவங்க இதயத்துல இருந்து என்ன பண்ணுவாராம், அந்த இருளை போக்கி தப்பு பண்ண விடாமலே பண்ணிடுவாங்க. ஆனா மத்தவங்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாராம், அவர் சொல்றது கேட்காது மத்தவங்களுக்கு. அது பரவாயில்ல, மனசாட்சியெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது சொல்றாங்க இல்லையா. ஏன்னா அவங்க ஃபுல்லா ரிலேட் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ஃபுல் கவரிங் அவங்களுக்கு மோட்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணிடுச்சு. இந்த மோட்ஸ் சேர்ந்து வெளியே வந்தாதான் நம்ம கிருஷ்ணர் என்ன சொன்னார்னு நம்ம கேட்க முடியும். ஏன்னா அவங்களுடைய ஆசை அப்படி இருக்கு, அந்த ஆசையை தான் கிருஷ்ணன் நிறைவேற்றுறார். ஓகே, அன்புள்ள தந்தையா அவர் எவ்வளவோ சொல்லிட்டார், நீங்க போவேணா பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டார். சாக்லேட் சாப்பிடாதான்னு சொல்றாரு, கேட்கவே மாட்டேங்குது. சாக்லேட் சாப்பிட்டே ஆவேன். சரி சாப்பிட்ட பிறகு காய்ச்ச வந்த பிறகு அம்மாவே சொல்லுது, கொஞ்சம் தடுத்துக்கலாமா அப்படின்னு அம்மாவே கேட்குது. அவங்க எத்தனை தடவை சொல்லியாரு, நீங்க கேட்காமலே இந்த உலகத்துக்கு வந்திருக்க. இந்த உலகத்துக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்றோம், கிருஷ்ணன் தடுத்துருக்கலாமே, இவ்வளவு கஷ்டமா இருக்கே. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. இப்ப என்ன பண்ணலாம், நம்ம பாதை இருக்கு கரெக்டா, இதை கேளுங்கன்னு சொல்ல எத்தனை பேர் கேட்கறாங்க. இந்த கிளாஸ் ரூம்ல எத்தனை பேர் இருக்கோம் யோசிச்சு பாருங்க. மேக்ஸிமம் ஒரு 15 பேர் இருப்போம், அவ்வளவுதான். ஓகே, இந்த 15 பேர் குணம் சென்னை கெப்பாசிட்டி எவ்வளவு, சென்னையில் எவ்வளவு பேர் இருக்காங்க, இந்தியாவில் எவ்வளவு பேர் இருக்காங்க, உலகத்தில் எவ்வளவு பேர் கேட்கறாங்க. அதனால எல்லாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அது மாயாவுடைய தாக்கத்துல அடின்னு அடிச்ச பிறகு துன்பம் தாங்க முடியாம என்ன பண்றாங்க, கொஞ்சம் பேர் இந்த கிருஷ்ண உணர்வு எடுத்துக்கலாம்னு சொல்லி வரும். ஓகே, அதனால இது நம்மளுடைய சாய்ஸ் தானே தவிர, இது அன்புள்ளே தந்தையா கிருஷ்ணன் எவ்வளவோ சொல்லிட்டார், நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்கவே மாட்டோம்னு சொல்லி இந்த உலகத்துக்கு வந்துட்டோம். அந்த ஆக்ஷன் பண்ணும்போது கூட ரொம்ப கருணையோட பரமாத்மா உள்ள வந்துடுறாரு. வந்த போது என்ன பண்ண நம்மளால அவனுடைய சொற்களை கேட்க முடியாத நிலைமையில நம்ம இருக்கணும். ஓகே மாதாஜி, கிருத்தியா மாதாஜி. थैंक यू நல்ல எக்ஸ்பிளனேஷன். ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு, கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு, அப்ப இன்னொரு அப்பாவி அங்க பாதிக்கப்பட போறாருல்ல, அப்படிலாம் கிடையவே கிடையாது மாதாஜி. எப்பயுமே ஒரு அப்பாவி பாதிக்கவே பண்ண மாட்டாங்க. இந்த கர்மாவுடைய ஆக்ஷன் நமக்கு தெரியவே தெரியாது. ஓகே, ரொம்ப கரெக்டா நடக்கும். கிருஷ்ணாவுடைய சேஃப்டி இந்த தராசு, நம்மளுடைய சட்டங்கள் தான் அப்பாவி பாதிக்கப்படுவாங்க, கோர்ட்ல வந்து பணம் வாங்கி இது பண்ணிடுவாங்க. ஆனா கிருஷ்ணனுடைய தராசு ரொம்ப கரெக்டா. ஓகே, அதுல வந்து யாருமே அப்பாவியெல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்க. அவங்க என்ன கர்மா கொடுத்தாங்களோ அதுக்கு ரியாக்ஷன் கரெக்டா கிடைக்கும். நம்ம இப்போ உள்ள பார்த்து நம்ம சொல்லலாம், இவன் அப்பாவி தண்டு, அப்படி கிடையாது. போன பேர்ல இருந்து அதுக்கு கதை சொன்னேன் இல்லையா, திருதாசனுடைய கதை. 100 பிறவிக்கு முன்னால பண்ண தப்புக்கு அவனுக்கு 100 பிறவிக்கு அப்புறம் பண்ண தண்டனை கிடைச்சு. ஓகே, அந்த மாதிரி ரிலேட்டட் கர்மா. நீங்க கர்மா ரொம்ப லேசான இடம் பண்ண முடியாது. ஓகே, அதனால திரௌபதிய தூயில் விட்டதுனால கர்ணனுக்கு அந்த தண்டனை. கர்ணன் மேல எவ்வளவு நல்ல குணம் அவனுக்கு இருக்கு.
இருந்தாலும் அவனை வந்து பரிதாபமா தான் இறந்துட்டான் இல்லையா? அதனால நம்ம இந்த கர்மாவுடைய சட்டங்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. பெட்டர் என்ன பண்றது? கையை தூக்கிடும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே சொல்லிட்டோம்னா எல்லா விதமான கர்மத்திலும் கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாங்க, நமக்கு விடுவிச்சுக்காரு. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. என்னோட பாயிண்ட் இது பிரபுஜி, அந்த சொல்லுங்க. சங்கீத யஜ்ய சொன்னீங்களா, அதுதான் கலியுக யஜ்ய. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நம்மளால ஆமா ஒரு சின்ன ஒரு கீர்த்தனை பாடி இல்ல ஒரு பண்ணா கூட அது ஒரு யஜ்ய மாதிரி ஆகுதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆமா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மலைவாசம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. எதிர் விளைவுகள் தவறாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பகவானை நினைக்கிறோம் பிரபு. ஆமா. அப்போ கடவுள் வந்து ஒருபோதும் எந்த ஜீவாத்மாவுக்கும் பாரபட்சம் பார்க்காதவரை நாம பக்தியில முழுசா ஈடுபடும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் பகவான் கருணையால நிவர்த்தி செய்யப்படுகிறது பிரபு. தேங்க்யூ பிரபு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தி பேசுவது மிகவும் நல்லது. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. சத்யநாராயண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது நம்ம கிருஷ்ணவோட இருக்கணும்னு சொன்னாக்கா, இதுக்கு முன்னாடி இருக்கிற குரு சீர பரம்பரையில வந்திருக்கிற ஆச்சாரிகள் சொன்ன போதனைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணலனாக்கா எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தா கூட அவன் வந்து குழப்பம் அடைஞ்சுதான் போயிடுவாங்க, கிருஷ்ணவன் வராம போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதனால வந்து நம்ம சீர பரம்பரையில் வந்த ஆச்சாரியர்கள் இது வந்து இதை நம்ம குறித்து எல்லாம் அதுபடி நடக்கணும். நடந்தாதான் கிருஷ்ண உணர்வு முழுமையா பெற முடியும் பிரபு. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இருக்காங்களா? இல்ல பிரபு, அவன் வாக்கிங் போயிருக்காங்க. டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு, கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. சன்னிட்டும் போயிருக்காரு. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸ்வீனா மாதாஜி. ஸ்வீனா மாதாஜி இருக்கீங்களா? ஓகே பரவாயில்ல. ஹரிப்பிரியா உங்களால பேச முடியுமா? ஹரிப்பிரியா வெளியில இருக்கீங்களா? ஓகே. விஷ்ணு பிரபு. விஷ்ணு பிரபு உங்க சான்ஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு, விதிக்கப்பட்ட கடமை அப்படின்றது பார்த்தோம்னா ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் விதிக்கப்பட்ட கடமைகள் வந்து 4 விதிமுறைகள். ஒரே பாயிண்ட் வந்து கிருஷ்ண பக்திக்கு வரணும். எல்லாருமே வந்து கிருஷ்ண பக்திக்கு வரணும். கலியுகத்தில் கரெக்ட். ஓகே பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வீட்டில் போட்டுக்கோங்க, எதிரொலிக்குது. தேங்க்யூ. ஓகே. வேற யாருக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டியா? ஒரு பாயிண்ட். கிருஷ்ணா புரிஞ்சுக்கிட்டாங்களா அவங்க விடுபட்டுருவாங்க. கர்ம விளைவுகளும் விடுபட்டுருவாங்க. ஓகே. அது ஜன்ம கர்ம ஸ்மேதியோட ரிலேஷனா வருது. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஓகே கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஹாரி உனக்கு பாயிண்ட் இருக்கா? மறந்துட்டியா? பரவாயில்ல. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருந்தது நீ கிளாஸ். நல்லா ஒரு 1 ஹவர் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஏதாவது டிவி பார்த்துட்டு இருப்போம், ஏதாவது அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். இப்போ எல்லாம் சேர்ந்து நம்ம கிருஷ்ணன் நினைச்சோம். ஓகே. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த வாழ்க்கையில் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து ஒரு பொற்காலம் மாதிரி தெரியும். ஓகே. கிருஷ்ணனை பற்றி நினச்சோம், நம்ம ரிமெம்பர் பண்ணோம், பகவத்கீதை நினச்சிட்டோம். ஓகே. தேங்க்யூ வெரி மச். இப்போ வந்து டியூஸ்டே வந்து நம்ம சைத்தன்ய சரிதாம கிளாஸில் மீட் பண்ணலாம். இங்கே இருக்க வைஷ்ணவர்களும் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தப்பயேவ ச பரிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். வெரி குட். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.